ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டே மை வே சேனல். இன்றைக்கி டே 34ல் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். மதிய வணக்கம் நண்பர்களே. பணம் எடுக்கலான்னு ஏடிஎம் வரைக்கும் நானும் என் கூட்டாளி ராக்கி பாயும் வந்திருந்தோம். அப்படியே வெயிலுக்கு எதமாக ஆளுக்கு ஒரு ஃப்ரூட் மிக்சர் சாப்பிட்டு வீட்டுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். போகும்போது ராக்கி பாய் திடீர்னு ஊருக்கு வர போகிற காலேஜ்லாம் ஒழுங்காக போறியான்னு கேட்டிருந்தான். இல்லைடா, கோடை விடுமுறை 7 நாள் காலேஜ் லீவ் விட்டுருந்தாங்க, அதனால தான் பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்தோடனே பைக் சாவி எடுத்து சாவி குத்துல மாட்டிடுவான். இல்லைன்னா பாக்கெட்டில் போட்டு நான் பாட்டுக்கு சுத்த கிளம்பிட்டேன்னா தேட வேண்டிய நிலைமை ஆகிடும். அப்புறம் மதிய உணவு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். நம்ம நண்பர்கள் எல்லாம் பொறுப்பாக கல்லூரி போயிருந்தாங்க. அதனால் கொஞ்ச நேரம் ஆச்சிட்ட பேசியிருந்தேன். ஆச்சி அவங்க வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. சரின்ட்டு டிவி பார்க்கலான்னு வீட்டுக்குள்ளே போனேன். அப்போ தான் இந்த பொருள் என் கண்ணில் பட்டுது. என்ன இது? 12th லீவில் என் அறிவை வளர்த்துக்கிறதுக்காக வீட்டில் லேப்டாப் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம சும்மா இல்லாமல் கேம் ஏற்றி விளாண்டு என் அறிவை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். பல நாட்களுக்கு பிறகு இப்போ தான் எடுக்கிறேன். அப்புறம் 12th லீவில் எடுத்த புகைப்படத்தெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. லேப்டாப் யூஸ் பண்ணதுனால மணி 4 தெரில. 5 மணிக்கு மேலே குளிச்சா குளிர ஆரம்பிச்சிடும். பல நாள் கழித்து மீண்டும் டிவி பார்க்கலான்னு உட்காந்தேன். ஒரு சேனல் கூட ஓடல. எல்லாம் விளம்பரமும் சாமி பாட்டும் தான் ஓடுந்து. ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. கடைசியாக ஒரு சேனலில் அயன் படம் ஓடுந்து 8:30 மணி வரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு டீ குடிக்க போகலான்னு கூப்பிட்டான். சரின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். இவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு, அதாவது 1ஆவதுலேருந்து ஒன்றா படித்தவங்க. காலேஜ்லாம் எப்படிடா போகுது அப்படின்னு கேட்டான். காலேஜ்லாம் எங்கேயும் போகலடா, நான் தான்டா டெய்லியும் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நண்பர்களே, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.